லதா, உங்கள் அப்பா நம்மளை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சி உன்னை தூரத்தில் இருக்க உங்கள் பாட்டி மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. நான் உன்னை தேடி அங்கே இங்கே அலைஞ்சு கடைசியாக இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நெசமாதான் சொல்றியா? லதா, நான் உன்னை அவனை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு தான் டாக்டர் கூட சேர்ந்து ட்ராமா பண்ணி உன்னைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். நீ இங்கேயும் அவனை கூப்பிட்டு வந்து பேசுறியா? ஒன்று நான் அல்லது அவன், நீயே முடிவு பண்ணிக்கோ. ஒன்று நீ இங்கே இருக்கணும் அல்லது அங்கே இருக்கணும். முடிவு உன் கையில் தான் இருக்குது. என்னப்பா, நீங்களும் டாக்டரும் ட்ராமா பண்ணி இங்க வந்தீங்களா? ஐயோ! ஆமாம், டாக்டர் நம்ம ஜாதிக்கார பையன். அவன் பேசும்போது காதை அழிச்சு நீ பார்க்கலையா? மாமா என்ன சொன்னீங்க? ஒன்று நீங்கள் அல்லது நான், அப்படி தானே? முதல்ல நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிக்கிடுதேன். ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அவையில் தான் இருக்க முடியும், 2 அவையிலையும் வந்து இருக்க முடியாது. ஒன்று லோக்சபாவில் இருக்கலாம், இல்லை ராஜ்யசபாவில் இருக்கலாம். இண்டிவிஜுவல் கான் பிகேம் மெம்பர் ஆஃப் போத் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு. ஒரு நபர் வந்து நாடாளுமன்றத்தில் 2 அவையிலையும் பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினராக இருக்க முடியாது. இதான் ஆர்டிக்கல் 101. அந்த 101 எப்படி இருக்குது? 1R1 அப்படி இருக்கா? 1 அல்லது 1, 101, 1R1. அப்போ நீங்கள் சொன்னோம் அந்த ஷார்ட்கட்டும் ஈஸியாக மேட்ச் ஆகிட்டு முடிஞ்சுது. இந்த ஆர்டிக்கல் 101 உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பாஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாம் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதில் குரூப் 4க்கு தனியாக, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஃபுல் சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஒரே ஒரு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸில் வந்து கவர் ஆயிரும். இப்போ நம்ம வந்து அதுக்கான ஆஃபரும் கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், படிங்க, போஸ்டிங் அடிங்க.